ஹலோ பீப்புள், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கப் கடலை பருப்பு எடுத்துருக்கேன். அதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு, அப்புறம் கொஞ்சமாக பாசிப்பருப்பு, இதெல்லாம் ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை 1லேருந்து 2 மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஊற வச்சதை தண்ணியெல்லாம் எடுத்துட்டு அதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து ஒரு 4-5 பல் பூண்டு, கொஞ்சமாக காஞ்ச மிளகா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபைனாக அரைச்சிடக்கூடாது, கொரப்பாக இருக்கிறது ட்ரிக்ஸ். இப்போ ஒரு கடாயில் கடுகு, சீரகம், வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன அப்புறம் 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணணும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லாவே வதக்கிக்கோங்க. இது பார்க்க இந்த மாதிரி தெரியும், பட் இவ்வளோ வதக்கினாங்க குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஒரு தக்காளியை நான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னொரு தக்காளியை நான் தேங்காவோடு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். சும்மா ஒரு அரை மூடி தேங்காவோடு சேர்த்து ஒரு தக்காளி ஆட் பண்ணி அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட் ஆட் பண்ண உடனே ஒரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணணும்னா, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும். ஸோ எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் இதோட ரா ஸ்மெல்லாம் போய் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது சீக்கிரம் குக் ஆகணுன்றதுக்காக 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடுங்க. ஸோ இது ஒரு சைடு குக் ஆகிக்கிட்டே இருக்கட்டும். மீன்வைல் நம்ம அரைச்சி வச்சுருக்க பருப்பில் ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் எடுத்து ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பிசைஞ்சிட்டு அழகாக பால் மாதிரி பிடிச்சி பாருங்கள். கண்டிப்பாக நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருப்பீங்கன்னா அழகாக பால் வரும். ஸோ இந்த மாதிரி பாலாக பிடிச்சி நம்ம இதை ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். மீன்வைல் குழம்பு ஒரு சைடு குக் ஆகிட்டே இருக்கும். நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா குழம்பு ரெடி ஆன உடனே அதில் போட்டு குக் பண்ணலாம். இப்போ தேங்காய் தக்காளி ஊற்றினது நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள். இந்த குழம்பு மிளகாய் தூளோட ரெசிபி வேணும்னாலும் கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதை நல்லா வதக்கணும். இப்போ மிளகா ஆட் பண்ணியிருக்கனால இப்போ மிளகாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகணுன்றதுக்காக நல்லாவே வதக்கிட்டு கருவேப்பிலை நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் முன்னாடி கூட ஆட் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான். ஸோ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதில் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கணும். ஸோ தட் இதில் இருக்க பச்சை ஸ்மெல்லும் போயிடும். அதாவது நம்ம ஆட் பண்ணியிருக்கிற மிளகா தூளோடைய பச்சை ஸ்மெல்லும் போயிடும். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இதில் எவ்வளோ தண்ணி உங்களுக்கு வேணுமோ, எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ அவ்வளோ வாட்டர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது கம்ப்ளீட்லி யோர் விஷ். ஆனால் உருண்டை சேர்க்கும் போது குழம்பு இந்த அளவுக்கு பாயில் ஆகிட்டுருக்கணும். குழம்பு பாயில் ஆகிட்டுருக்கும் போது நம்ம உருண்டையை சேர்த்தோன்னா தான் அந்த உருண்டை உடையாமல் இருக்கும். எல்லாருக்குமே இந்த டவுட் இருக்கும், எப்படி இந்த உருண்டை குழம்புல போட்டால் இது உடையாமல் இருக்குன்னு. ஏன்னா நம்ம நல்லா பாயில் ஆகிட்டுருக்க குழம்புல போட்டால் அது கொஞ்சம் நேரம் அதோட ஷேப்பை ஹோல்ட் பண்ணிக்கும். அதனால நமக்கு ப்ராப்பராக உருண்டையாக வரும், ப்ராப்பர் உருண்டை குழம்பு வரும். இதை ஒரு மூடி போட்டு 15 நிமிஷம் குக் பண்ணி எடுத்து பாருங்கள். குழம்பு நல்லா திக்காக மேலே நல்லா எண்ணெய் மிதந்து உருண்டெல்லாம் ப்ராப்பராக குக் ஆகி சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இதில் எல்லோரும் புளி ஆட் பண்ணுவாங்க, பட் நாங்கள் யூஸ்வலாக இது தோசைக்கும் வச்சுப்போம். ஸோ புளி போட்டால் ரொம்ப புளியாக இருக்கும். அண்ட் தக்காளியில் இருக்க புளியே எங்களுக்கு போதுமானது அளவாக இருந்துச்சு. பட் உங்களுக்கு புளி பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க. இதை நல்லா சுட இருக்கிற ஒயிட் ரைஸில் உருண்டையோடு பிச்சு கொஞ்சமாக அப்பளம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ஆஹா, அமிர்தமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம ஆரம் லிரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.